ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அவசர பண தேவைக்கு பணம் கிடைக்க சொல்லக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு வழிபாடும் பரிகாரம் நம்ம எது செய்தாலும் முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். அதுவும் முதல்ல உங்களோட குல தெய்வத்தை நினைத்து நல்ல மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருந்தாலே கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும். எதுவுமே நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாதுங்க. 1% நம்பிக்கை நம்ம இழந்தாலும் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமோ வழிபாடும் நமக்கு பலன் கொடுக்காது. நம்ம பணத்திற்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம என்ன மந்திரம் வழிபாடு செய்கிறோமோ அது 2வது தான். முதல்ல நம்ம நேர்மையாக உண்மையாக இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம நேர்மையாக மன தூய்மையோடு இருக்கணும். அடுத்தது நம்ம வீடு தூய்மையாக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வீடு தூய்மையாக இருக்கணும். அழுக்கு பாத்திரத்தை போட்டு வச்சுருக்கிறது, அழுக்கு துணியை போட்டு வச்சுருக்கிறது, வீட்டில் குப்பையும் குலையுமாக இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு வீடு எந்த ஒரு இடம் சுத்தமாக இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட வாசம் எப்பொழுதும் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதும் காலையிலும் மாலையிலும் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வீட்டில் எந்த ஒரு வறுமையும் வராது. காலையில் முடிஞ்சால் நீங்கள் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா மாலை தீப வழிபாட்டை 2மே நீங்கள் செய்து பாருங்கள். முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செய்யுங்க. ஆனால் தினமும் நம் வீட்டில் விளக்கேற்றி நம்ம குலதெய்வத்தை நம்ம வணங்கணும், நம்ம இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வணங்கணும். இன்னொன்று, நிலைவாசல் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். நிலைவாசலில் அனைத்து தெய்வங்களும் குடியிருக்காங்க. நிலைவாசலை சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். காலையில் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை சொல்லணும். 27 முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா, அவசர தேவைக்காக நீங்கள் பணம் தேவையில்லையா உங்களுக்கு, அது உங்கள் கைக்கு வரும். எப்படியாவது வருங்க, நிச்சயமாக வரும். இதை சொல்லி கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஆனால் இதை யார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இது செஞ்சாலும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் காட்டிக்க வேணாம். இதை நீங்கள் தினமுமே இந்த ஒரு மந்திரத்தை காலையில் தினமும் பிரம்ம முகூர்த்த வேலையிலே நீங்கள் சொல்லிக்கிட்டு வரும்பொழுது அதற்கான சக்தி அதிகம்னே சொல்லலாம். தன சம்பிருதி, இதுதான் அந்த மந்திரம். இந்த வார்த்தை தன சம்பிருதி. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்கள் 27 முறை நீங்கள் சொல்லணும். இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் கையில் பணம் வரும். நான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் சும்மாவே இருக்கேன், எனக்கு பணம் வருமானா நிச்சயம் வராது. கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க அவசர தேவைக்காக நம்ம கஷ்டப்படுறோம், அந்த நேரத்தில் நம்ம இதை சொல்லலாம். தினமுமே இதை நம்ம காலையில் எழுந்தது இந்த ஒரு வார்த்தையை எப்பொழுதுமே சொல்லிட்டு வரலாம். இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். முழு பலனும் உங்களுக்கு கிடைப்பது உறுதி.